Hello everyone, I am Dimo. ஸோ ஹவர் யூ ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு என்னங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு? ஒருத்தர் ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைடர்மேன் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு கரெக்டுங்களா? ஸ்பைடர்மேன் ஃபேன் தான் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க கரெக்டாக. ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 31 ரிலீஸுங்களா ஸ்பைடர்மேன். ஸோ ஸோ ஸ்டடீஸ் மட்டும் போய் பார்க்காதீங்க. அப்பப்போ பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோ நேரம் ரீல்ஸ்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஒரு 3 hours மூவி பார்க்குறதுனால ஒன்றும் போயிடாது, ஓகேங்களா? யூ கேன் என்ஜாய், ஓகேங்களா? ஸோ ஜூலைன்னு சொன்னோன்னே ஜூலை என்னங்க நம்ம இம்பார்ட்டன்ட் டே, நம்ம ஆஸ்பரண்ட்டு. எப்படி ஸ்பைடர்மேன் மூவி 31 ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுமோ அதே மாதிரி நமக்கு ஜூலையில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டே இருக்குன்னு தெரியும், கரெக்டுங்களா? ஜூலையில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஜூலையில் ஜூலை ஃபஸ்ட்டு என்னங்க? ஜிஎஸ்டி டே. ஏன்னா அப்போ தான் கொண்டு வந்தாங்க ஜூலை ஃபஸ்ட்டு. இயர் என்னங்க? 2017 கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம ஜிஎஸ்டி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம ஆஸ்பரண்ட்டி இதை தான் நாங்கள் பார்க்குறோம். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், கரெக்டுங்களா? அடுத்து 11 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே அண்ட் 26th கார்கில் விஜய் திவாஸ். நம்ம இதை தாங்க பார்க்கணும் இப்போதைக்கு. ஆஸ்பரண்ட்டாக இருக்கவங்க இதுவும் பாருங்கள், இல்லைன்னு சொல்ல, ஸ்பைடர்மேன் பாருங்கள், இதையும் பாருங்கள், ஓகேங்களா? வேறு என்னங்க ட்ரெண்டிங்காக போயிடுச்சு? லேட்டஸ்ட் நியூஸ் என்ன? லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதை பற்றினா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸு வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது இந்த வருஷமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 இது ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்னங்க இருக்குது? ஃபின்லாண்ட் வந்திருக்கு. அது எப்பயும் போல் ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்டு செகண்டாக இருக்குது. 3rd டென்மார்க் வந்திருக்கு. நமக்கு என்ன கேட்பாங்க? நம்ம இந்தியா தானே முக்கியம். இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குங்க? 116th பிளேஸில் இருக்குது. ப்ரீவியஸ் இயராக 2025 வந்து நம்ம வந்து 118வது பிளேஸில் இருந்தோங்க. 118 இருந்தோம். ஸோ 2 பொசிஷன் முன்னாடி போயிருக்கோம். 116க்கு போயிருக்கோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்பப்போ இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் சொல்கிறேன், டெய்லி வரதை உங்களுக்கும் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஆல்சோ இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக ஒரு ஹைலைட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா சோஷியல் மீடியானால நமக்கு எவ்வளோ இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பெஷலி டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்ட more than 5 hours சோஷியல் மீடியாலேயே நம்ம இருக்கும்போது அவங்களோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, ஓகேங்களா? சோஷியல் மீடியாவை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, அதிலே யூஸ் பண்ணாதீங்க. அதோட நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக ஏஐலாம் வந்துருச்சு. புதுசாக அதை கற்றுக்குங்க. அது ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒன்று சொல்லியிருக்காங்க. சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன், ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் டேரக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்னங்க பார்க்க போகிறோம்? ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில் கேட்டு கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். நம்ம நடத்துனது பேசிக்கில் தான் கேட்டிருக்காங்க. நான் இப்போ ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து நம்ம சிம்பிள் சப்போர்ட் கேண்டிடேட்க்கு மூமெண்ட் வச்சு பார்க்கலாம். வெறும் மூமெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம், ஓகேங்களா? அதையும் பார்த்துட்டு அது ஓவர் ஹேங்கிங் பீம்பர் இருக்குது, அதையும் பார்க்கணும். இது ரெண்டாலையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இது வந்து சும்மா ஃபார்முலா தான் கொடுத்துருக்கு. ஸோ தேவை கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கீ ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்காங்க, தேவை கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்க்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு கேட்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரொம்ப பேசிக்காக 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. கேட்டில் எப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டஃபாகவும் இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டஃபான கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஈஸியான கொஸ்டினை விட்டுருவீங்க. அந்த 1 மார்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டாலும் அதுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்மளால் ஒரு சிம்பிள் கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம அடுத்து டஃபர் லெவல் கொஸ்டின்ஸ்க்கு போகணும், ஓகேங்களா? பேசிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இதை பாருங்கள். கேட் 2023 கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்கள். A simply supported beam of span L carries a central point load at W. Maximum bending moment என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். நம்ம பேசிக்லேருந்து இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்பேன் எல், சென்டர் பாயிண்ட் லோடு W கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்டர் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. இதோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஃபார்முலா டிக் பண்ணிடுவீங்க, கரெக்டுங்களா? ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 2, 4, 6, 8 இந்த ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. 4 8 இல்லை 2 WL/2 வருமா, இல்லை WL/4 வருமா, கன்ஃபியூஷன் ஆகி இதில் வந்து தப்பாக போடுவோம். அதுக்கு தான் நம்ம எப்பயும் ஃபஸ்ட்டில் பேசிக்ஸ்லேருந்து போகணும்னு சொல்கிறது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கண்டுபிடிங்க, ரியாக்ஷன் சால்வ் பண்ணிட்டு ஷியர் ஃபோர்ஸ் போட்டு அப்புறம் பெண்டிங் மொமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த அடுத்த கொஸ்டின் போகிறக்கு ஒரு இது இருக்கும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணி இது நம்ம போட்டது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிக் பண்ணிட்டு போகணும், ஓகேங்களா? நீங்கள் இதை கண்டினியூஸாக போட்டிங்கன்னா நீங்கள் இதோட ஃபாஸ்ட்டாக போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா நீங்கள் எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களால் மைண்டில் ஈஸியாக கால்குலேட் பண்ணி போட முடியும்.
இப்போ பார்த்துக்கோங்க சிம்பிள் சப்போர்ட் பீம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் பீம் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் கரெக்டுங்களா இது வந்து சிமெட்ரி தான் சிமெட்ரினா என்னங்க டோட்டல் லோட் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கிடச்சிரும் W/2 கிடச்சிரும் ரியாக்ஷன்ஸ் கிடச்சிச்சா அப்போ ஈஸி அடுத்து ஷேர் ஃபோர்ஸ் போட்டலாம் ஷேர் ஃபோர்ஸ் என்னங்க மேலே போகுது அப்போ W/2 போகுது இங்கே லோடு எதுவும் இல்லை வந்துகிட்டே இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் லோட்டுக்கு W கீழே இறங்குது அப்புறம் இங்கே லோடு எதுவும் கான்ஸ்டன்ட்டாக போயிட்டே இருக்குது W/2 மேலே ஏறுது அடுத்து இங்கே என்ன கேட்டாங்க பெண்டிங் மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க W/2 பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குது மேக்ஸிமம் ஷேர் ஃபோர்ஸ் எங்கே 0 இருக்கும் அங்கே தான் இருக்கும் ஸோ அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறதோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரெக்டாங்கிள் என்ன இந்த ஏரியா W/2 இன்ட்டு லென்த் வந்து L/2 அப்போ என்ன வரும் WL/4 இதுதான் மொமெண்ட் அவ்வளோதான் WL/4 தான் மொமெண்ட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆன்சரை போட்டுக்கிட்டே இருக்கலாம் WL/4ன்னு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேணாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இப்போது உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த டயக்ராமே பொறுத்த WL/2 ரியாக்ஷன்ஸ் மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டீங்க சிமெட்ரியா அடுத்து வந்து WL/2லேருந்து நீங்கள் அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா அது செகண்ட் கொஸ்டின் A cantilever beam of length L carries UDL கொடுத்துருக்காங்க W per unit length over the entire span maximum shear force கேட்டிருக்காங்க ஒரு cantilever beam இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் UDL போயிட்டு இருக்குங்க லென்த் ஓவர் த லென்த்து மேக்ஸிமம் ஷேர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு நாங்கள் இதுக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் நமக்கு வந்து ஷேர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாலே போதும் உங்களுக்கு ஷேர் ஃபோர்ஸ் என்ன மூமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு போக தேவை கிடையாது ஸோ எனக்கு ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கும் இது வந்து நீங்கள் லோட வந்து பாயிண்ட் லோட மாற்றிங்க W/L அவ்வளோதான் ஸோ சமிஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 டோட்டல் டவுன்லோட் = அப்போடு எனக்கு RS = WL அவ்வளோதான் முடிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாலே அது ஷேர் ஃபோர்ஸ் தான் ஷேர் ஃபோர்ஸ் என்னங்க அப்போடு WL எழுது இந்த இடத்துல 0 W பாசிட்டிவ் WL அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் சப்போஸ் மூமெண்ட் கேட்டாங்கன்னா இங்கே மூமெண்ட் கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் மூமெண்ட் கண்டுபிடிச்சு அது டயக்ராம் அவ்வளோதான் என்ன கேட்டுருக்காங்க அதை மட்டும் கண்டுபிடிச்சா நமக்கு போதும் ஸோ ஷேர் ஃபோர்ஸ் என்னங்க W/L ஸோ ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னங்க வரும் லீனியராக வந்திருக்கு UDLனால நமக்கு லீனியர் 0 ஃப்ரீ எல்ல 0 WL ஃபிக்ஸட் இல்லை அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி இது 2021 கேட்ட கொஸ்டின் A simply supported beam carries UDL over its full span L shape of the shear force diagram கேட்டிருக்காங்க ஷேப் ஆஃப் த ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது UDL over the entire span அதோட ஷேப் ஆஃப் த ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு அந்த ஓகேங்களா நம்ம பாயிண்ட் லோட்னா என்ன அந்த மாதிரி ஒரு டேபிள் பார்த்தோம் கேட்டிங்களா இப்போ ஷேர் ஃபோர்ஸு பெண்டிங் மூமெண்ட்டு பாயிண்ட் லோடாக இருந்தால் என்ன UDL UBL 3 லோடு தான் கரெக்டுங்களா ஷேர் ஃபோர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு ரெக்டாங்குலராக வரும் அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் இருந்தால் லீனியராக இருக்கும் UDL அந்த ஷேர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் லீனியராக இருக்கும் அண்ட் செகண்ட் டிகிரி பேரபோலா UVL தான் இங்கே செகண்ட் டிகிரி பேரபோலா இங்கே கியூபிக் பேரபோலா வந்து உங்களுக்கு தேர்ட் டிகிரி பேரபோலா ஸோ இந்த டேபிள் நீங்கள் மனப்பாடம் பண்ணி இது மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க ஷேப் ஆஃப் ஷேர் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க UDL ஷேர் ஃபோர்ஸ் என்னங்க லீனியர் ஸ்ட்ரைட் லைன் ஆப்ஷன் சி இது சப்போஸ் பெண்டிங் மூமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் டிகிரி பேரபோலா பெண்டிங் மூமெண்ட் வந்து பேரபோலா ஷேப் அவ்வளோதான் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இந்த சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஆப்வியஸ்லி இப்போ தான் பார்த்துருந்தோம் பாயிண்ட் லோடுக்கு ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படிங்க இருக்கும் ரெக்டாங்கலாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பாயிண்ட் லோட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வித் பீக் அட் சென்டர் ட்ரையாங்கிள் வருவாங்க அது லீனியராக வருவாங்க வராது அடுத்து 2 ஈக்குவல் ரெக்டாங்கிள்ஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ் ஆமாம் அது ரெண்டு ரெக்டாங்கிள் தான் இருக்கும் எப்படி வரும்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் W ஆக்ட் ஆச்சுன்னா டோட்டல் டவுன்லோட் W/2 ஷேர் ஃபோர்ஸ் எனக்கு W/2 ஏறும் W/2 வந்து இப்படி சாரி இது ஈக்குவலாக போகலன்னா இந்த W/2 ஸோ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க 2 ஈக்குவல் ரெக்டாங்கிள்ஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் A proper cantilever of span L carries a point load W at its free ends. The number of point of contraflexion in the bending moment diagram. ஸோ இது நம்ம ப்ராப்பர் கேண்டிலிவர் நம்ம பார்க்கல ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்குங்களா ப்ராப்பர் கேண்டிலிவருக்கு எத்தனைங்க இருக்கும் ஒன்று இதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அப்புறமா சொல்கிறேன் நமக்கு எது இங்கே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வராதுன்னு சொன்னேன் கேண்டிலிவர் பீமுக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கும் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வராது இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது உங்களுக்கு நடத்தும்போது இன்னும் நல்லா டீட்டெயிலாக நடத்துகிறேன் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது ஓகேங்களா அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் A simply supported beam of length 6 meter carries 2 points load 10 kN each at 2 meter and 4 meter from depth support the maximum bending moment in kilonewton meter. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க லென்த்து 6 மீட்டர் கொடுத்துட்டாங்களா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே 10 kN தான் 10 kN ஈச் 2 பாயிண்ட் லோடு 10 kN தான் ஒன்று 2 மீட்டர் இன்னொன்று வந்து 4 மீட்டருக்கு ஃப்ரம் த லெஃப்ட் சப்போர்ட் 2 பாயிண்ட் லோடு உங்களுக்கு இதுவும் 10 தான் இது வந்து 2 மீட்டரில் இருக்குது இது வந்து எனக்கு 4 மீட்டரில் இருக்குது டோட்டல் ஸ்பேன் 6 மீட்டர் அப்போ இங்கே ஒரு 2 மீட்டர் வந்துடும் இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க நமக்கு கரெக்டுங்களா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டில் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சிமெட்ரிக்கான்னு பார்த்துக்கலாங்களா சிமெட்ரிக்கா ஈஸியாக ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சிமெட்ரிக்கா ஆமாம் சிமெட்ரினா டோட்டல் லோட் டிவைட் பை 2 டோட்டல் லோட் எனக்கு 10 + 10 20 பாதி எனக்கு 10 அப்போ இங்கே 10 கிலோ ரிட்டன் ஆகும் இங்கே 10 கிலோ ரிட்டன் ஆகும் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சா ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டுடலாம் அப்போது 10 கிலோ நியூட்டன் இங்கே 10 கிலோ நியூட்டன் இறங்கும் இங்கே நடுவில் லோடு எதுவுமே இருக்காது அப்படி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும் ஒரு 10 கிலோ நியூட்டன் இறங்கும்
ரியாக்ஷன் 10 கிலோமீட்டர், பாசிட்டிவ் நெகட்டிவ், இது 10 இது 10. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த இடத்துல வரும், ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்கிற இடத்துல, இந்த பக்கம் எதர் லெஃப்ட் ரைட். ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா 10, இதோட டிஸ்டன்ஸ் என்ன இங்கே 2 மீட்டர், இன்ட்டு 2 = 20 கிலோமீட்டர் மீட்டர். இதுதான் மூமெண்ட்டு, 20 கிலோமீட்டர் மூமெண்ட். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 7th question. The point in a beam that the bending moment is 0 other than the supports is called. பெண்டிங் மூமெண்ட் 0 இருந்தால் அந்த பேர் என்ன சொல்லுவோம்? அதான் சொன்னேன், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இல்லைனா பீம் சேஞ்சஸ் கர்வேச்சர் ஃப்ரம் ஹாகிங் டு சாகிங், ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ல போகும்போது இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எது வேணா வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட் பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் கான்ட்ராஃப்ளெக்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 8th question. A beam is loaded such that the shear force is constant throughout its length. The beam is subjected to. ஒரு பீமில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது அந்த பீமில் என்ன இருக்குன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ யூடியில் இருந்தால் ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்களா? இருக்காது, லீனியர் பேரபலாக இருக்கும். சிங்கிள் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு இருக்காது. சிங்கிள் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு தான் ஷியர் ஃபோர்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். அடுத்து 2 பாயிண்ட் லோடு அட் குவார்டர் ஸ்பேன்ஸ். பாயிண்ட் லோடு அந்த இடத்துல பாயிண்ட் லோடு இருந்தாலே ஷியர் ஃபோர்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நோ லோட் பிட்வீன் சப்போர்ட்ஸ், பாயிண்ட் லோட்ஸ் அட் சப்போர்ட்ஸ் ஒன்லி. ஆமாம், லோடே இல்லைனா தான் அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஷியர் ஃபோர்ஸ் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நோ லோட் பிட்வீன் சப்போர்ட்ஸ் லோடில் எந்த லோடுமே இருக்கக்கூடாது. ஆனால் சப்போர்ட்ஸில் லோடு இருக்கலாம், சப்போர்ட்டில் பாயிண்ட் லோடு இருக்கலாம். ஆனால் சப்போர்ட்டுக்கு நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் இது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி, நோ லோட் பிட்வீன் சப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இது ஐஎஸ் கேட்ட கொஷின். கொஷின் நம்பர் 9. Which of the following statements is correct about shear force diagram and bending moment diagram? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ரிலேஷன் சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட் என்ன வரும், லோடு வரும், ஷியர் ஃபோர்ஸ் வரும், மூமெண்ட் வரும். இதுல இருந்து உங்களுக்கு லோடை உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும், ஷியர் ஃபோர்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மூமெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி மூமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். அதேமாதிரி ஷியர் ஃபோர்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எது கரெக்ட்னு பார்க்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட் இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை இன்டெகிரேட் பண்ணுறதுனால கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஆமாம், நீங்கள் ஷியர் ஃபோர்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மூமெண்ட் கிடைக்கும். ஸோ ஏதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷியர் ஃபோர்ஸ் இன்டெகிரல் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். அப்படியே கிடையாது. ஷியர் ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு லோட இன்டெகிரேட் பண்ணால் தான் கிடைக்கும். லோட் இன்டென்சிட்டியை இன்டெகிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அடுத்து ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, லோட் இன்டென்சிட்டி இஸ் இன்டெகிரல் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். கிடையாது. நீங்கள் ஷியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லோடு கிடைக்கும், இன்டெகிரேட் பண்ணால் கிடைக்காது. ஓகேங்க. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். தப்பு, அது கிடையாது. இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் உங்களுக்கு. அடுத்து 10th question. A simply supported beam of 8 meters span carries a UDL of 5 km per meter over the full span. மேக்ஸிமம் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு UDL 5 kN ஆக்ட் ஆகுது. இதுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூமெண்ட் ஃபார்முலா என்னங்க, WL²/8. இது ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போது இது கொஞ்சம் பெருசாக கால்குலேஷன் வரும்போது இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ்னால WL²/8 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL ஓவர் ஃபுல் ஸ்பேன். இப்போ லோடு என்ன கொடுத்துருக்காங்க, 5 kN 5. ஸ்பேன் என்ன 8 மீட்டர், 8 × 8 L² டிவைட் பை 8. 8 கேன்சல் ஆகும். 5 × 8 = 40 kN மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி 40. ஓகேங்களா? இதுக்கு என்னங்க வரும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படிங்க வரும், இப்படி வரும். பேரபோலா, செகண்ட் டிகிரி பேரபோலா, 40 kN/மீட்டர். ஓகேங்களா? அடுத்து 11th question. Which loading produces a cubic bending moment diagram in simply supported beam? ஒரு கியூபிக் எப்போங்க வரும், கியூபிக் மூமெண்ட் பெண்டிங் மூமெண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட்டில் உங்களுக்கு கியூபிக் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. ஏன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ பீம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கியூபிக் பெண்டிங் மூமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ வரும், UVL இருக்கும்போது தான், யூனிஃபார்ம்லி வேரிங் ரூலாக இருக்கும்போது. இது ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்குது. UVL இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து வரும், கியூபிக் பெண்டிங் மூமெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, UDL வந்து யூடிஎலாக இருந்துச்சுன்னா லீனியராக இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் பேரபலாக இருக்கும் பெண்டிங் மூமெண்ட். அதே UVL இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபலிக்காக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் வந்து கியூபிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து simply supported beam carries 2 equal points load W symmetrically placed at L/3 from each support. The central portion of the bending moment diagram is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு டயக்ராம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க. Wங்கிற ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. 2 ஈக்குவல் பாயிண்ட் லோட்ஸ் W 2 ஈக்குவல் லோடு WWன்னு L/3 ஃப்ரம் ஈச் சப்போர்ட். இந்த பக்கமும் L/3 இந்த பக்கமும் L/3 ஆக்ட் ஆகுது. அப்போ நடுவில் L/3 டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒரு பெண்டிங் மூமெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்ன சிமெட்ரி அசமெட்ரியான்னு பார்க்கணும். இது சிமெட்ரிக்கு தான். அப்போ டோட்டல் லோட் டிவைட் பை 2W டிவைட் பை 2 என்னங்க, வெறும் W தான். ஸோ இங்கே ஒரு W இங்கே ஒரு W. இப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரும். ஷியர் ஃபோர்ஸ் என்னங்க, W அப்போட்ஸாக போகுது, இங்கே எதுவும் இல்லை, இங்கே ஒரு W இருக்குது.
ஸோ இந்த ரெண்டு பாயிண்டோட நடுவில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே கான்ஸ்டன்ட்டாக ஒன்றுமே இருக்காது. அப்புறம் டவுன்வர்ட்ஸ் டபிள்யூ இங்கே கான்ஸ்டன்ட்டாக போகும் அண்ட் டபிள்யூ. ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அங்கே என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் போர்ஷன் எப்படிங்க இருக்கும், ஃபஸ்ட்டு இப்படி போட்டிங்க, சாரி தனியாக போடுறேன். உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வந்துருக்குங்களா? ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் டபிள்யூ டபிள்யூ. அப்போ பெண்டிங் மொமெண்ட் எப்படிங்க இருக்கும், உங்களுக்கு 0 இருக்கிற இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும், இந்த இடத்துல மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் லோடு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படிங்க வரும், லீனியராக வரும், லீனியர். ஸோ இதுக்கு மொமெண்ட் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க, லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா என்ன பண்ணணும், இதோட இந்த டயக்ராமோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். W இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன இருந்துச்சு L/3, WL/3. ஸோ WL/3 இந்த பக்கம் போட்டிங்கனாலும் WL/3 தான் வரும். ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா சென்ட்ரல் போர்ஷன் எப்படி இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் உங்களுக்கு சென்ட்ரல் போர்ஷன் எப்படிங்க இருக்குது, கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். லீனியராக கிடையாது, கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் நோடுக்கு நடுவில் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இது பேர் பியூர் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, யூனிஃபார்ம் பெண்டிங் ஆர் பியூர் பெண்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. A cantilever beam of length 4 meter carries a point load of 20 kN at the free end. The maximum bending moment is. ஓகேங்களா, இப்போ ஒரு கேன்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் 20 kN ஃப்ரீ எண்டில் இருக்குது. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. பெண்டிங் மொமெண்ட் நாங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதுக்கு வந்து இப்போ வந்து கேன்டிலிவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கேட்கலாம், பெண்டிங் மொமெண்ட் கேட்கலாம் பார்த்துக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க மொமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சினாலே உங்களுக்கு போதும். வேல்யூ தெரிஞ்சாலே போதும், நீங்கள் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி இந்த வெர்டிகல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் தேவை கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ மொமெண்ட் அபவுட் A = 0 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன வரும், 20 இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னங்க 4 மைனஸ் மொமெண்ட் அபவுட் A = 0. அப்போ மொமெண்ட் அபவுட் A என்னங்க வரும், 20 × 4 80 kN மீட்டர். அவ்வளோதான், இது போட்டிங்கனாலே போதும், ஈஸி. ஆப்ஷன் B 80. புரிஞ்சுங்களா? அடுத்து 14th கொஸ்டின். ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎஸ் ஷியர் ஃபோர்ஸ் அட் மிட் ஸ்பேன் அப்படின்னு நினைச்சு கேட்டாங்க. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல் கொடுத்துருக்காங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படிங்க வரும், லீனியராக வரும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் லீனியராக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ ரியாக்ஷன்ஸ் பாயிண்டோட மாற்றிங்கன்னா WL வரும். டோட்டல் லோட் டிவைடட் பை 2 என்னங்க WL/2. ஸோ இங்கே என்ன வரும், WL/2 வரும். ஸோ இங்கே இந்த சென்டரில் இப்படி வந்து இப்படி இறங்கியிருக்கும் கரெக்டுங்களா, WL/2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிட் ஸ்பேன் தான் கேட்டிருக்காங்க. மிட் ஸ்பேன் என்னங்க இருக்குது, 0. ஷியர் ஃபோர்ஸ் என்ன இருக்குது, 0. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. புரிஞ்சுங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. The bending moment at the free end of the cantilever is always. ஒரு கேன்டிலிவர் பீமில் நீங்கள் ஃப்ரீ எண்டில் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பாயிண்ட் லோடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையலாங்க. வரைஞ்சா எப்படிங்க வரும், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளாக வரும். ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எப்படிங்க வரும், லீனியராக வரும். இந்த இடத்துல 0. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ எண்டில் எப்படிங்க இருக்கும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ஆல்வேஸ் 0. ஓகேங்களா, அந்த இடத்துல மொமெண்ட்டே கிடையாது, அந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரென்ட். ஸோ பெண்டிங் மொமெண்ட் 0. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. 16th question. A simply supported beam of span L carries a triangular load increasing from 0 at left support to W per unit length at right support. The maximum shear force என்னன்னு கேட்டிருக்காங்க. 16th question. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கான் L லென்த்தில், கேரிஸ் ட்ரையாங்குலர் லோட்னா என்னங்க UVL இன்க்ரீசிங் ஃப்ரம் 0 at left. ஸோ 0லேருந்து லெஃப்ட் சப்போர்ட் 0லேருந்து இங்கே Wக்கு போயிருக்கு. இது வந்து UVL W போயிருக்கு. அங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா? இதை பாயிண்டோட மாத்திரம் என்ன, ட்ரையாங்கிளோட ஏரியா என்னங்க WL/2. ஸோ இந்த பக்கத்துலேருந்து இது L/3, இது 2L/3. ஓகேங்களா, அப்போது ரியாக்ஷன்ஸ் என்ன வரும், சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் = 0 போட்டிங்கன்னா RA + RB = டவுன் ஃபோர்ஸ் என்னங்க WL/2. அடுத்து மொமெண்ட் அபவுட் 0 போட்டிங்கன்னா என்ன வரும், மொமெண்ட் 0 போட்டிங்கன்னா என்ன வரும், மொமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லோடு WL/2 × 2L/3 மைனஸ் அங்கே இருக்க ரியாக்ஷன் வந்து RB × L = 0 வருங்களா. இப்போது இல்லை 2 கேன்சல் ஆயிரும். WL² 3 = RB × L. ஸோ RB என்னங்க வரும், RB = L கேன்சல் ஆயிடுச்சுன்னா WL/3. அப்போ RA என்னங்க வரும், RA என்னது WL/2 மைனஸ் WL/3 = என்னங்க WL/6 வரும் கரெக்டுங்களா, WL/6 வரும். அது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னங்க WL/3. WL/6 கிடையாது, WL/3. நல்லா பார்த்துக்கோங்க, WL/3. புரிஞ்சுங்களா? ஸோ RA ரியாக்ஷன் WL/6, RB WL/3. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே வருது, WL/3.
அடுத்து next question number 17. In a simply supported beam of span L, a point load W act at a distance A from the lift support, maximum bending moment. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க, ஸ்பேன் எல், டபிள்யூ எங்கே ஆக்ட் ஆகுது, லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டபிள்யூங்கிற ஒரு லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல் ஸ்பேன் லென்த் வந்து எல். கரெக்டுங்களா, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டுருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் தெரியும். ஷியர் ஃபோர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட் ரியாக்ஷன்ஸ் என்ன வரும், ஏ சைடில் டபிள்யூ பி பை எல்னு வரும், இந்த பக்கம் டபிள்யூ ஏ பை எல்னு வரும். கரெக்டுங்களா, அப்போது நமக்கு மூமெண்ட் என்னங்க வரும், டபிள்யூ ஏபி பை எல்னு வரும். மூமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டபிள்யூ ஏபி பை எல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஒரு வேர்டே கிடையாது, அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் மைனஸ் ஏ அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போது எல் மைனஸ் ஏ தான் நமக்கு பி. கரெக்டுங்களா, எல் மைனஸ் ஏங்கிறது தான் நமக்கு பி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். டபிள்யூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க டபிள்யூ ஏ இன்ட்டு எல் பை ஏ மைனஸ் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கரெக்ட். டபிள்யூ ஏ பிக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க, எல் மைனஸ் ஏ போட்டிருக்காங்க, டிவைட் பை எல். இதான் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. ரிலேஷன்ஷிப்ஸ் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் லோட் இன்டென்சிட்டி, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாலே ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் எழுதிக்கணும், லோடு, ஷியர் ஃபோர்ஸ், மொமெண்ட். அங்கே கேட்காங்க டிஃபரன்ஷியேஷன் கேட்காங்க. டிஃபரன்ஷியேஷன் நாங்கள் மொமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் லோட் இன்டென்சிட்டி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவி பை டிஎக்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா வெறும் டபிள்யூ மட்டும் கொடுத்துருங்க, அது கிடையாது, மைனஸ் டபிள்யூன்னு வரும், ஆப்போசிட்டில் வரும், மைனஸ் டபிள்யூன்னு வரும். அதே மாதிரி டிஎம் பை டிஎக்ஸ் மொமெண்ட்டை உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும், இது கரெக்ட். ஆனால் இந்த மைனஸ் மட்டும் வரல, அது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது, பியில் இருக்குது. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல மைனஸ் வரணும். டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ, வெறும் டபிள்யூ கிடையாதுங்க, மைனஸ் டபிள்யூ. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிலேஷன்ஷிப். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி ஏங்கிற ஆப்ஷனை பார்த்து போட்டு போயிடக்கூடாது. டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் டபிள்யூ. அடுத்து 19. A beam is said to be statically determinate when statically determinate என்ன கண்டுபிடிப்போம், number of unknowns equal to equilibrium equations அப்படின்னு இருந்துச்சுன்னா statically determinate சொல்லலாம். ஆப்ஷன் என்னங்க, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. undeterminate statically indeterminate என்னங்க, unknowns greater than or equal to greater than equilibrium equations. unknowns greater than equal to greater than equal to வராது, greater than equilibrium equations அப்படின்னா உங்களுக்கு statically indeterminate. கரெக்டுங்களா. அடுத்து 20th question TNPC வந்து simply supported beam of span 5 meter carries center point load of 10 kN. ஃபர்ஸ்ட் பீம் பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குங்க 5 மீட்டரில், சென்டர் பாயிண்ட் லோடு என்ன கொடுத்துருக்காங்க, 10 kN கொடுத்துட்டாங்க. ஷியர் ஃபோர்ஸ் ஜஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த மிட் பாயிண்ட். ஷியர் ஃபோர்ஸ் என்ன, ஜஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட்டில், இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். கரெக்டாக மிட் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டில் இந்த இடத்துல வரும், லெஃப்ட்டில் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரியாக்ஷன் சொல்லி இது வந்து சிமெட்ரிக்கா என்ன பண்ணுவோம், டோட்டல் லோட் டிவைட் பை 2 போடுவோம். 10 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா வச்சுக்க 5 kN வரும். இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும், அப்போடு 5 kN கான்ஸ்டன்ட் ஆகும், கீழே டவுன்வர்ட் 10 வரும், இங்கே அப்போ மறுபடியும் இங்கே அப்போடு 5 kN. ஸோ -5 +5 இருக்கும். இங்கே எந்த இடத்துல கேட்டிருக்காங்க, நமக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல சப்போர்ட்டில் கேட்டிருக்காங்க. +5 வருமா -5 வருமா, +5. கொஸ்டின் நல்லா ரிப்பீட் பாருங்க, லெஃப்ட் கேட்டிருக்காங்க, ரைட்டு கேட்டிருக்காங்க, நல்லா புரிஞ்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. For a cantilever beam carrying UDL of W per unit length over full span L, the bending moment at the fixed support என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேன்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்க, கேரிங் யூடிஎல் ஓவர் என்டையர் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. பெண்டிங் மொமெண்ட் அட் ஃபிக்ஸட் சப்போர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூடிஎல் பாயிண்டோட மாற்றிக்கலாம், டபிள்யூ இன்ட்டு எல் பாயிண்டோட மாற்றியாச்சு. ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும், டபிள்யூ எல் என்ன டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, L/2 இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஏ. ஸோ என்னங்க வரும், WL²/2. ஸோ மொமெண்ட் என்னங்க, WL²/2. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக ஆப்ஷன். பெண்டிங் மொமெண்ட் என்னங்க இருக்கும், பேரபோலாக இருக்கும், செகண்ட் டிகிரி பேரபோலா இப்படி வரும். கரெக்டுங்களா, இப்படி வரும், இங்கே 0 ஃபிக்ஸடில் WL²/2 இருக்கும். கரெக்டாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. இன் a simply supported beam the bending moment at the support என்ன பீம்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் காமன் டைப் பீம் எனக்கு ஒரு ஹிஞ்ச் இருக்கும், ஒரு ரோலர் இருக்கும். கரெக்டுங்களா, ஒரு ரோலர் இருக்கும். இதில் நமக்கு சப்போர்ட் கிட்ட பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த ரெண்டு சப்போர்ட்டும் நமக்கு மூமெண்ட் வருவாங்க, வராது. ஹிஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிகல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும். இது வெர்டிகல் ரியாக்ஷன், அது ஜென்ரல் ஓடிங்க நமக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வராது. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும், ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு மூமெண்ட் வராது. ஸோ மூமெண்ட் என்னங்க, சப்போர்ட் மூமெண்ட் என்னங்க 0. ஆப்ஷன் சி. ஏன்னா சிம்பிளி சப்போர்ட் ஆன்சர் பின்ஸ் இல்லைன்னா ரோலர்ஸாக தான் இருக்கும். அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கூட போகிறோம். பார்த்தீங்களா, சப்போர்ட் என்ன சப்போர்ட் தெரிஞ்சால் கூட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. ISRO எக்ஸாம். A simply supported beam with overhang carries load such that the bending moment diagram shows both positive and negative regions. The point where bending moment is equal to 0 between a support and a load is called. ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பயந்துறாங்க, இது ஓவர் ஹேங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துறாங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் சேஞ்ச் நடந்திருக்கு, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பெண்டிங் மொமெண்ட் 0 வர பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பாயிண்ட்டுங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர் படிச்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சா இது படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர் என்ன படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா.
பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்னங்க, வேர் பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் சைன்ஸ். ஓகேங்களா, ஓவர் ஹேங்கிங் பீமில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் இருக்கும். 24th question. For a simply supported beam carrying UDL, the location of bending moment is where the shear force is. ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் UDL இருக்கு, லொக்கேஷன் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, வேர் ஷியர் ஃபோர்ஸ். அதாச்சும் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் ஒரு லொக்கேஷன், கரெக்டுங்களா? அது வந்து அப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க, வேர் த ஷியர் ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதை கொஸ்டின் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே இருந்தால் நம்ம கேட்டிருக்காங்க, பெண்டிங் மூமெண்ட் எங்கன்னு கேட்கல. நல்லா ஞாபகம், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும்போது அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் UDL என்னங்க, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படிங்க வரும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் லீனியராக வரும், பெண்டிங் மூமெண்ட் பேரபலாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலங்க, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆனால் தான் அந்த இடத்துல வந்து நமக்கு பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதை வச்சு கூட நீங்கள் போடலாம், அது இது படிக்கலாம் கூட அதை வச்சு கூட போடலாம். ஸோ ஆப்ஷன் என்ன, சி, பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கப்போ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. A cantilever beam 3 meters carries a UDL of 4 kN per meter. The shear force at 1 meter from the free end. ஒரு cantilever beam இருக்குது, UDL போயிட்டு இருக்குங்க, 3 meters ஸ்பேனு, 4 kN per meter போயிட்டு இருக்கு. shear force at 1 meter from the free end. ஃப்ரீ end வந்து உங்களுக்கு 1 மீட்டரில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஷியர் ஃபோர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, இன் கிலோ நியூட்டன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க லோடு பார்த்தீங்கன்னா 4 kN per meter. ஆச்சும் ஒரு per மீட்டருக்கு 4 kN லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஷியர் ஃபோர்ஸ் அட் 1 மீட்டர் ஃப்ரம் த ஃப்ரீ எண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னங்க, 4 × 1 = 4 kN. அவ்வளோதான் சார், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் இது. ஆப்ஷன் எங்கே இருக்குது, A 4. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே கொடுத்துருக்காங்க, 4 × 1 4 kN. நெக்ஸ்ட்டு 26th. A simply supported beam of 10 meter span carries UDL 6 kN per meter. Maximum shear force என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, 10 மீட்டர் ஸ்பேன், கேரிங் UDL 6 kN per meter. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷியர் ஃபோர்ஸ்னால் என்னங்க, நமக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா, RA RB என்ன கண்டுபிடிக்கணுங்களா. RA இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது, சிமெட்ரிக்காக போட்டிங்கன்னா டோட்டல் லோடுங்க 6x10 60 இருக்கும். ஸோ இங்கிட்டு 30 இருக்கும், இங்கிட்டு 30 இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 30 ரொம்ப சிம்பிளாக இருந்தது. சாரி, கொஸ்டின் ஒன்று வரல. 27th question. The nature of the bending moment diagram for a cantilever with the point load at the free end is. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது வித் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட் இருக்குது, அதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிலிவர் பீம் வித் பாயிண்ட் லோட் அட் எண்டு, நேச்சர் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் எப்படிங்க இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரெக்டாங்கலாக இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் எப்படிங்க இருக்கும், உங்களுக்கு லீனியராக இருக்கும், நெகட்டிவ் ஹாக் ஆகும், இது பாசிட்டிவ். ஸோ ஆப்ஷன் சி, லீனியர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 28th question. In the shear force diagram of a beam is a second degree parabola. The loading of the beam என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னவா, செகண்ட் டிகிரி பேரபோலாவும், செகண்ட் டிகிரி பேரபோலா ஷியர் ஃபோர்ஸில் இருக்குது. அப்போ அதோட லோடிங் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் செகண்ட் டிகிரினா என்ன வரும், யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு, ஆப்ஷன் பி தான் வரும். இதே கியூபிக் அதுவே வந்து ஷியர் ஃபோர்ஸில் உங்களுக்கு லீனியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, சாரி ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னங்க, பாயிண்ட் லோடு. இதுவே லீனியர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா UDL ஷியர் ஃபோர்ஸில். நம்ம டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, ஷியர் ஃபோர்ஸில் உங்களுக்கு பாயிண்ட் லோடுன்னா ரெக்டாங்கிளாக வரும். அடுத்து UDLனா என்னங்க, லீனியராக வரும். அடுத்து UVLனா செகண்ட் டிகிரி பேரபோலா. இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெரிய கண்டிஷன், ஓகேங்களா. அடுத்து 20. ஸோ அவ்வளோதான், இது சும்மா ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து டிகிரி ரூல் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. டிகிரி ரூல்னா ஈச் இன்டகிரேஷன் ரைசஸ் டிகிரி by 1. இன்டகிரேட் பண்ணும்போது உன்னோட டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போஞ்சிருக்காங்க. இப்போ லோட் இன்டகிரேட் பண்ணணும், ஷியர் ஃபோர்ஸ் இன்டகிரேட் பண்ணா பெண்டிங் மூமெண்ட், அதோட வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வரும், ஒன்று ஆட் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சும்மா டிகிரி ரூலாக தேவை கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் லோடாக இருந்தால் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து சைன் கன்வென்ஷன், ஷியர் ஃபோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாகிங்னா பாசிட்டிவ், ஹாகிங்னா நெகட்டிவ். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்கிற இடத்துல சேஞ்சஸ் சைன்ஸ், ஓகேங்களா. பவுண்டரி கண்டிஷன்ஸ், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எண்டில் என்னங்க இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸட் எண்டு ஸ்லோப்பு 0. இது ஸ்லோப்பு இது இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ ஃபிக்ஸட் பீம் அது வந்து நம்ம தனியாக அப்புறம் பார்த்துட்டோம், தனியாக நான் பார்க்கும்போது லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்னங்க, பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருக்கும். அதுதான் சப்போஸ் எங்கே இருக்கும், ஓவர் ஹேங்கிங் பீமில் இருக்கும், ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவரில் இருக்கும், ஃபிக்ஸட் பீமில் இருக்கும், ஓகேங்களா. அடுத்து ஏரியா மெத்தட். ஸோ வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஷியர் ஃபோர்ஸோட ஏரியா எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான். அதே மாதிரி நீங்கள் லோடுக்கு ஏரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும், அதுதான்.
அடுத்து சூப்பர் பொசிஷன். இது சூப்பர் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பீம் கொடுத்து யூடிஎலும் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் அதிலே ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம்னா சூப்பர் பொசிஷன் வச்சு போடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பாயிண்ட் லோடுனால உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாயிண்ட் லோடுனால உங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு மூமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூடிஎனால உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு மூமெண்ட் கிடைக்குது. நீங்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டோட்டல் மூமெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 10 + 20 போட்டிங்கன்னா போதும் 30. இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டே ஆட் பண்ணிங்கனாலே ஒன்று போதும். ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, சூப்பர் பொசிஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்போ இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் லீனியர் எலாஸ்டிக் பீம்ஸ். அப்போ மட்டும் தான் இந்த சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, சூப்பர் பொசிஷன் எந்த டைமில் யூஸ் ஆகும், எந்த டைமில் யூஸ் ஆகாது அப்படின்னு கேட்பாங்க. லீனியர் எலாஸ்டிக்காக இருக்கணும். லீனியர்னா உங்களுக்கு எப்படின்னா ஹூக்ஸ்லாம் ஒபே பண்ணும். ஹூக்ஸ்லாம் என்னங்க, ஹூக்ஸ்லாம் மாதிரி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு பீமில் நீங்கள் வந்து ஒரு லோடை 2 times இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா சேம் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸு, பெண்டிங் மூமெண்ட்டு, டிஃப்ளெக்ஷனு அதுவும் 2 times இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுங்க. அது வந்து லீனியர். அது எலாஸ்டிக்னா என்னங்க, ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். ஓகேங்களா, அதோட ஷேப் வந்து எப்பயுமே மாறவே மாறாது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டீஃபர்மேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். டீஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்மால். இந்த மாதிரி இருக்கும்போது இடத்துல தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். சூப்பர் பொசிஷன் இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன் தான், பார்த்துக்கோங்க. இது பாயிண்ட்டுக்கு தான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் சில கேசஸ் இருக்கு இல்லைங்களா, நான் அதையும் சொல்லிடுறேன். சிம்பிளி செப்பரேட் பீம், கேண்டிலிவர் பீம் இருக்க மூமெண்ட் இருக்குங்களா, வேறு மூமெண்ட் மட்டும் வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு ஷேப் பெண்டிங் மூமெண்ட் எப்படி வரையாது அதையும் பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் லைனாக வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். எதாச்சும் ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்.